இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு குக்கிங் வீடியோஸ் போட முடியாதுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசி எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. சரி நெக்ஸ்ட் எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கருப்பு கவுனி அரிசி மிக்ஸுக்கு வந்து ரெடி பண்ணான்னு கவுனி அரிசிக்கு வந்து எல்லாம் வறுத்து ரெடி பண்ணிட்டேங்க. அடுத்து நம்ம ஈவினிங் போய் கருப்பு உளுந்தங்களி மிக்ஸும் கருப்பு கவுனி அரிசி மிக்ஸு சிறுதானிய கோதுமை மாவு எல்லாமே போய் அரைக்க போகிறோங்க. ஈவினிங் போய் அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கருப்பு கவுனி அரிசிக்கு இந்த பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி வறுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து பாருங்கள், இதிலே தெரியும் உங்களுக்கு, பச்சை பயிறு, பார்லி, கொள்ளு எல்லாமே போட்டு வறுத்து வச்சுருக்கோங்க. அடுத்து பூண்டு, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் இது எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வறுத்துட்டு அரைக்கிறோங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் சுகர் பேஷண்ட் எல்லாருமே கருப்பு கவுனி அரிசி எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. உங்களுக்கு வேணுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க, ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் என்ன அட்ரஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணி விட்ருவோங்க. வாங்கி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க. சிறுதானிய கோதுமை மாவுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் அரைக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ கம்பு தோசை மாவும், அதுவும் இன்ஸ்டன்ட் கம்பு தோசை மாவும் போடுறோங்க. ஆனால் அது மட்டும் இப்போதைக்கு மழை பெய்யறனால காய வைக்க முடியலைங்க அலசி, அது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது வந்து சிறுதானிய கோதுமை மாவு, கருப்பு உளுந்தங்களி மிக்ஸு, கருப்பு கவுனி அரிசி மிக்ஸுங்க. இப்போ சிறுதானிய கோதுமை மாவுக்கு என்னென்ன போடுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இதிலே உங்களுக்கு தெரியும், சோளம், சுண்டல், சோயா, அப்புறம் ராகி, கம்பு, பச்சைப்பயிறு இது எல்லாமே போடுறோங்க சிறுதானிய கோதுமை மாவில். சிறுதானிய கோதுமை மாவில் வந்து சப்பாத்தியும் சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி மல்லி சப்பாத்தி போட்டிருக்கேங்க வீடியோஸ் வந்து, அது சிறுதானிய கோதுமை மாவில் செஞ்சதாங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் தோசை வேணுங்கிறவோ தோசையும் ஊற்றிக்கலாம், சப்பாத்தி வேணுன்னா சப்பாத்தியும் போட்டுக்கலாங்க.